ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பெண்கள் வந்து முக்கியமாக பார்க்கணும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிவ்யூ வந்து சொல்லிடுங்க. எஃப்டி சினிமா ஸ்டேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த மூவி பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர். என்னடா ஃபயர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது கேங்ஸ்டர் மூவியாக இருக்கும், இல்லை அடிதடி வெட்டுக்குத்து அந்த மாதிரி இருக்கும், இல்லைனா ட்ரக்ஸ் ரிலேட்டடான மூவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் இல்லைங்க, பெண்கள் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படத்தை வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை தான் இந்த படத்தில் வந்து காட்சி அமைச்சிருக்காங்க. டைரக்டர் JSK சதீஷ்குமார் அவர்கள். சதீஷ்குமார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடியூசர். இவர் வந்து நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தங்க மீன்கள், தரமணி, இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. ப்ளஸ் இந்த படத்தை வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த படம் தான் முதல் படம், அதாவது டைரக்ஷனில் இதுதான் முதல் படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ். நம்ம பிக் பாஸில் அவரை பார்த்துருப்போம், பாலாஜி அவர்களை. ஸோ அவர் இந்த படத்தில் வந்து மெயின் ரோலாக பண்ணிட்டாரு. இதில் 4 ஹீரோயின்ஸ் பண்ணுறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 ஹீரோயின்ஸ் வந்து லீட் ரோலாக பண்ணுறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ஷி அகர்வால், அப்புறம் சாந்தினி, அப்புறம் வந்து ரக்ஷிதா, காயத்ரி. இவங்க 4 பேர் வந்து லீட் ரோலாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல இப்படி ஷார்ட் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம்லாம் வேற லெவலாக போட்டிருக்காங்க. இதில் இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதில் பாலா அவர்கள். ஸோ இதில் வந்து பாலான்றவர் வந்து காசின்ற ஒரு கதாபாத்திரத்தை தான் அவர் நடிக்கிறாரு. சினிமோட்டோகிராஃபி அண்ட் வந்து மியூசிக் இதெல்லாம் தாண்டி இந்த கதை வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 18+ கண்டென்ட்டாக தான் இருக்குது. செகண்ட் ஆஃபில் தான் இந்த கதை வந்து எதை பற்றி சொல்ல வருது, என்ன இதில் இருக்குது அப்படின்றது செகண்ட் ஆஃபில் தான் தெரியுது. ஸோ இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா பாலா அவரோட கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா காசி. ஸோ இவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ இவர் வந்து ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கார். இவரோட கிளினிக் வர பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை இவர் கூட பழகிற நிறைய பெண்கள் கூட வந்து இவர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். இருந்து அது மூலிமா வந்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காசி அவர்கள் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டராக இருக்கார். இவர் நிறைய பெண்களிடம் வந்து லவ்ன்ற ஒரு பேரை வச்சு வந்து நிறைய ஆசை கட்டி அவங்க கூட வந்து தகாத உறவுலாம் வச்சுருக்காரு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து இவர் வந்து காணாமல் போயிடுறாரு. ஸோ இவர் காணாமல் போகிறது தான் வந்து ஒரு கதையாக இந்த ஃபுல்லாக வருது. இதில் நம்ம JSK சதீஷ்குமார் அவர் வந்து இதில் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கேரக்டர் வந்து இவர் நடிச்சிருக்காரு. இவர்கிட்ட தான் இந்த ஒரு கேஸ் வருது. இவர் இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அதில் தான் வந்து அடுத்தடுத்த ட்விஸ்ட், பயங்கரமான ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. சீரியஸாக வந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து ஆஹா இது முடியுமா. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் விசாரிக்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்படிலாம் வந்து ரியல் லைஃப் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் இந்த படத்துல வந்து பயங்கரமா காமிச்சிருக்காரு. இதுல நடிச்ச கதாபாத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த 4 ஹீரோயின்ஸ் இவங்க வந்து நல்ல ஒரு தைரியமான அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ல வந்து பயங்கரமா நடிச்சிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சாக்ஷி. அவங்க வந்து பயங்கரமா அவங்களுடைய கேரக்டர்ல வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. ரெண்டாவது ரக்ஷிதா, இவங்களோட நடிப்பும் வந்து சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காயத்ரி அண்ட் வந்து சாந்தினி. ஸோ இவங்க இந்த 4 ஆக்ட்ரஸும் வந்து அவங்களுடைய நடிப்பை வந்து பயங்கரமா இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த படத்தை வந்து போய் பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை வந்து பெண்கள் வந்து முக்கியமா பார்க்கணும். ஸோ நீங்க பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ரிவ்யூ வந்து சொல்லிடுங்க. ட்விஸ்ட்டுக்கு வந்து இதுல வந்து பஞ்சமே இல்லைங்க, பயங்கரமா செதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா வந்து கடைசியா ஹீரோ வந்து உயிரோட இருக்காரா இல்ல இறந்துடுறாரா அப்படின்றது தான் வந்து பயங்கர ட்விஸ்டா இருக்கு. பட் ஆனா வந்து இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீங்க கண்டிப்பா இந்த படத்தை வந்து போய் பார்க்கணும். மெயினாக விமென்ஸ்க்கான ஒரு படமாக இருக்குது இந்த படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூவை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க.